எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another ரீடிங் வித் லைட் கைட் டாரோ. இன்றைக்கி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து புத்தாண்டு ராசி பலன். மேஷ ராசிக்கு இந்த வருஷம் 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டாரோ ரீடிங்கில் இதை நான் 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓவராலாக உங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து வெல்த், உங்களோட ஃபினான்சஸ் அண்ட் யோர் மேரேஜ் அண்ட் லவ் லைஃப் ஆர் உங்களுடைய கெரியர் அண்ட் ஒர்க், இந்த 3 ஏரியாஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் செக்ஷனில் பார்ப்போம். அண்ட் தேர்ட் செக்ஷனில் we will have a reading taken for success and happiness and what comes here அப்படிங்கிறத வந்து இந்த ஃபுல் ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். you will be able to find நான் என்ன சொல்ல வரேன், சக்ஸஸ்க்கும் ஹாப்பினஸ்க்கும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு மேஷராசிக்கு சக்ஸஸ் இதில் கிடைக்க போகுது, ஹாப்பினஸ் இதில் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் செக்ஷன். அண்ட் ஃபார் ஃபோர்த் செக்ஷன், ஒன் இம்பார்ட்டண்ட் திங் 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அது என்ன அப்படிங்கிறத ஃபோர்த்து செக்ஷனாக கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய பலன்கள் வந்து புத்தாண்டுக்கு பார்க்க போகிறோம். ஸோ டாரோ ரீடிங்குங்கிறது வந்து இட்ஸ் அன் எனர்ஜி பேஸ்டு ரீடிங் அண்ட் எனர்ஜி பேஸ்ட் அண்ட் இன்ட்யூஷன் பேஸ்ட் ரீடிங். ஸோ இஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ வித் த ரெஸ்ட் ஆஃப் த ரீடிங், ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். அண்ட் ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஹவு டஸ் யோர் ஓவரால் இயர் லுக், இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூ ஹவ் காட் decision with the number 3 and security, come to the edge. So 2026ல நீங்கள் முக்கியமான நிறையா முடிவுகளை எடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா முக்கியமான விஷயங்களை வந்து 2026 தான் நீங்கள் வந்து 2026 முடிவெடுக்க போகிறீங்க. அண்ட் கார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஹாவ் இதுக்கு மேலே சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து என்னென்ன விஷயமெல்லாம் போஸ்ட்போன் ஆகிட்டே வந்ததோ இனிமேல் அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ண தள்ளி போட முடியாது. சில முடிவுகளை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ அதுதான் இந்த கம் டு த எட்ஜ். ஓகே, அண்ட் நீங்கள் அப்படி கட்டாயப்படுத்தி அந்த வேறு வழி இல்லை, இனிமேல் இந்த ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணுங்கிற சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் கடவுளுடைய பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் சொல்லுது. நீங்கள் வந்து உங்களுக்கான செக்யூரிட்டியும் உங்களை சார்ந்தவர்களுக்கான செக்யூரிட்டியும் கண்டிப்பாக என்ஷோர் பண்ணுவீங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 2026 அவங்களுக்கான அதற்கான வழியை முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. The only thing that I'm seeing here is, பயப்படாமல் துணிஞ்சு நீங்கள் முன்னாடி போகலாம், ஆனால் பொறுமையாக போகணும். யூ ஹாவ் டு மேக் த டெசிஷன் வெரி வைஸ்லி. ஸோ யூ சி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு இருக்குது. ஸோ செஸ் போர்டில் வந்து காயின்ஸை நீங்கள் நகர்த்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு தடவைக்கு பல தடவை ஒப்பனண்ட்டோட எனிமியோட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் வந்து என்ஷோர் பண்ணிக்கணும். உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி அதை என்ஷோர் பண்ணிவிட்டு கரெக்டான முடிவுகளை டைம் எடுத்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து 2026 ஓவரால் தீமாக இருக்க போகுது. ஸோ முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க, வேறு வழி இல்லை. என்னென்ன விஷயத்தையெல்லாம் காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்களோ அந்த விஷயத்தில் சில விஷயங்களுக்கு வந்து இனிமேல் காலம் தாழ்த்த முடியாது.
கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்ததே ஆகணும், நம்ம வந்து குதிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது தைரியமாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கலாம். தைரியமாக நிதானமாக முடிவெடுங்க. தட் வில் என்ஷூர் that is the best thing that will happen for you in 2026. ஸோ எதுக்கும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக the spirit and God is watching over you and அவர்களுடைய blessing உங்களுக்கு எப்போவுமே பரிபூர்ணமாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து 2026க்கான ஓவரால் ரீடிங். இப்போ அடுத்து வந்து நம்ம செக்ஷன் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்ஷனாக நம்ம வந்து உங்களுடைய வெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காட் த வெல்த் கார்டு. வெல்த்துக்கு Knight of Swords and 3 of Cups. ஓகே, ஸோ ஃபினான்சஸ் வைஸ் நீங்கள் வந்து you're going to celebrate a lot of success with your friends and family and with your partnership. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸ் அண்ட் செலிப்ரேஷன் ஃபினான்ஷியல் ஏரியாவில் இருக்குது. அட் தட் சேம் டைம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ பண்ணிட்டோம், you're going to achieve something. ஏதோ வந்து சில சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க உங்கள் டீமோட. எஸ், அது செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வேகமாக நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஆல்ரெடி உங்களுடைய ஓவரால் ரீடிங்லேயே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி ஸ்லோங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அட் த சேம் டைம் அதை திரும்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப வேகமாக நெக்ஸ்ட்டு ரொம்ப அப்சஸ்டாக இருக்க வேண்டாம். டேக் இட் வெரி ஸ்லோ. அண்ட் ஃபார் சில பேருக்கு சில பார்ட்னர்ஷிப்பில் சில சக்ஸஸஸ் வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலாக நானே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். கண்டிப்பாக வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ட்ராவல் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் ஐ எம் சீயிங் ட்ராவல் ஹியர். 3 of Wands வந்து கண்டிப்பாக ட்ராவலுங்கிற எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த கம் டு த எட்ஜ்லேயும் ஐ எம் கெட்டிங் அ மெசேஜ் தட் யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் ஓவர்சீஸ் பை ஏர். அந்த மாதிரியான ஒர்க் ரிலேட்டடுக்கான ட்ராவல் 2026 பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் புதிய வாய்ப்புகளை தேடி போகிறதுக்கும் ரெகக்னிஷன் நீங்கள் பண்ண இதுலேயே வந்து ஒரு சக்ஸஸ் அண்ட் ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் இது எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் த ஒன்லி ஒன் திங் ஃபினான்சஸில் உங்களுக்கு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து வேகமாக எல்லா விஷயத்தையும் என்ஷூர் யுவர் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. உங்களுடைய சேஃப்டியும் செக்யூரிட்டியும் முதல்ல வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து மூவ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக ஓடுறது மூலயமா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிறது தான் வந்து இந்த கார்டில் வந்து எனக்கு தெரியுது. மற்றபடி நிறையா செலிப்ரேஷனும் நிறையா கொண்டாட்டங்களும் ட்ராவல்ஸும் எக்ஸ்பேண்டிங் யுவர் பிஸ்னஸ் அண்ட் இன்க்ரீஸிங் யுவர் வெல்த் இது எல்லாமே வந்து 2026 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் கார்டு காமிக்குது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது. ஸோ இஃப் யூ ஆர் மேரிட் இந்த ரீடிங்கை நீங்கள் உங்களோட மேரேஜ் லைஃப்பை வச்சு பாருங்கள். ஆர் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மேரேஜ், நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா தென் இதை வந்து நீங்கள் உங்களுடைய லவ் ரீடிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் லிட்டில் ஐம் கிவிங் சம் ஸ்பேஸ் ஹியர். ஸோ லவ், ஸோ திருமணமானவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். I've got King of Swords, 10 of Cups, 6 of Wands, right.
ஸோ லவ் லைஃப்லேயும் யூஆர் கோயிங் டு பி ஹாப்பி. நீங்கள் என்ன நினச்சிங்களோ 2026 நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறும். ஸோ 10 of Cups பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இட் இஸ் சம்திங் டு டூ வித் யூனோ ஹேவிங் பில்டிங் அப் அ ஃபேமிலி டுகெதர். யா, உங்களோட ஃபேமிலி லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறக்கும் தொடங்குறக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக தான் வந்து 2026 இருக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு பி வித் யுவர் ஃபேமிலி, ஸ்பெண்டிங் டைம் டுகெதர். அண்ட் த ஒன் என்ன நீங்கள் நினச்சிங்களோ அது வந்து எந்த மாதிரியான லைஃப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு பர்சன் மேலே போனாங்கன்னா ஒரு பர்சன் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். யூ போத் cannot be at the same speed achieving the same things. அதாவது ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல், ரெண்டு பேருமே சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே என்னுடைய சக்ஸஸை நான் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கிறேன், நீ இப்போ முன்னாடி போய் யூ சக்சீட், ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸை வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த புரிதல் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வராது, குடும்பமும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் இந்த 2026 நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அப்படி தான் இருக்க போகுது. பட் யூ ஹாவ் டு மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட். எய்தர் நீங்கள் முன்னாடி போங்க, உங்களுடைய பார்ட்னர் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் he or she can take their step. இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து அவங்க முன்னாடி போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். அது ஒர்க்காகவும் இருக்கலாம், இல்லை வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை வேலைகளாக இருக்கலாம், வேலைகளை பிரிக்கிறதுல இருக்கலாம். பட் இந்த பேலன்ஸை நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் வில் பி வெரி ஹாப்பி ஃபார் யூ. உங்களுடைய love life will be very happy. So because you have to give அதாவது நான் தான் ரைட் அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண நினைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் என்னுடைய சக்ஸஸ், நான் தான் கரெக்ட், எல்லாரும் என்னுடைய டேலண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னிறுத்தி போகக்கூடாது. லவ் லைஃப்பில் 2026 கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் யூ கேன் அச்சீவ் த பேலன்ஸ். ஐ திங்க் ஃபியூ ஆஃப் யூ மேஷராசிக்காரங்க யூ மைட் கெட் சம்திங். யூ ஹவ் காட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் பட் யூ ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங் ஒன் திங், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு வேணுங்கிற லைஃப் தான் கிடச்சிருக்கு, பட் ஸ்டில் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறதுலாம். நான் நினச்சது தான் கிடச்சிது, பட் இந்த ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். ஐ கேன் see that in the card here. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ரிமெம்பர் 2026 நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்கள் அப்படி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த ரீடிங் about your love life in 2026. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ், ஓகே, சக்ஸஸ் எதில் கிடைக்க போகுது, ஹாப்பினஸ் எதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி கெப்ட் த கார்ட் ஹியர். ஹாப்பினஸ், ஸோ ஐ திங்க் யூ கேன் see it here. உங்களுக்கு 2026 ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ ஹவ் காட் கோட்ஷிப். ஸோ இங்கே நான் உங்களுக்கு லவ் ரீடிங்கில் நான் அதே தான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி அபவுட் பீயிங் டுகெதர். யா, ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதையும் வாழ்க்கையை வந்து ஒன்றா கொண்டு போகிறதையும் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறீங்க. டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் யுவர் சோல்மேட். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யூ மைட் பி கெட்டிங் இன் டு யுவர் மேரேஜ் லைஃப் ஒரு கோட்ஷிப் பீரியட், ரைட்? கெட்டிங் டு நோ ஈச் அதர் பெட்டர். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு துணை அமைவது தான் வந்து உங்களுக்கு 2026 ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்ஸஸ். உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது 2026 எந்த விஷயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ், எஸ், இட் இஸ் ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங்.
success, you have got concern. Okay, so சக்ஸஸ்ங்கிறது வரும்போது ஐ திங்க் இட் இஸ் 50-50. தேர் குட் பி அ வே. உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் பிரேக் த்ரூ கிடைக்கலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் சில பிரச்சனைகளும் சில ஒரு கருத்துக்களும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 2026. பட் வில் சி. இந்த சக்ஸஸ் ஏன் வந்து உங்களுக்கு கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறத வில் ஃபிகர் அவுட் வித் யோர் கார்டு. ஸோ சக்ஸஸ் ஃபார் மேஷராசி எதில் கிடைக்கும்? and we saw that it is concern. Yeah, okay. I think this might be a little specific because நான் மற்ற கார்ட்லேயும் பார்த்தேன். ஃபார் மேஷராசிக்காரங்க சில பேருக்கு 2026 you might be bringing some good news about a baby in your life. Yeah, few people, for very few people, because with 10 of cups here, okay, and courtship card here and the child card here, எனக்கு I get the message that for few people there is going to be சில பேருக்கு ஒரு புது addition in the family. ஓகே, ஒரு குழந்தை வந்து ஆட் ஆகக்கூடிய உங்கள் ஃபேமிலியில் வந்து ஆட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு செலிப்ரேஷனும் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அண்ட் இஃப் தட் இஸ் நாட் யூ, இப்போ நீங்கள் இப்போ அது எனக்கு ஒத்து வராது, அது நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, சைல்டு ரிலேட்டடான சக்ஸஸஸ் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய க்ரோத் ஃபேஸ்லேயோ இல்லைன்னா வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் வந்து சில கன்சர்ன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ சக்ஸஸ் எதில் கிடைக்கும் அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் half and half. You have to உங்களோட சைல்டு சம்மந்தமான விஷயங்களில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து வர மாதிரி சக்ஸஸ் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஹியர் அண்ட் தேர் ஒரு சின்ன ஒரு கன்சர்ன்ஸ் ஹியர் அண்ட் தேர் லைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் நத்திங் டு வரி, இட் வில் பி ஆல் குட் ஃபார் யூ. ஓகே, ஸோ we have completed your reading. So மேஷராசிக்கு வந்து one final card. Okay, the final section is one thing you should focus on in 2026. 2026ல நான் இந்த விஷயத்தை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகே, பேலன்ஸ். ஐ திங்க் இதே பேலன்ஸை தான் நம்ம வந்து மேரேஜ் லைஃப்லேயும் சொன்னோம். ஸோ எஸ், ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா, எந்த ஒரு சைடும் நீங்கள் எடுக்காமல் லைஃப்பில் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் பிட்வீன் டூ பீப்புள், ஒருத்தங்களுக்கு ஃபேவராக சொல்லணும், இன்னொருத்தங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுடைய லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து 2026ல் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ ட்ரை டு பேலன்ஸ். இஃப் இட் இஸ் யுவர் ஒர்க் அண்ட் family, try to balance work and family. If it is person A and person B in your life, try to balance person A and person B. So the magic for you in 2026 will happen only when you focus on balance. So balance மட்டும் மறந்துடாதீங்க, ஃபோக்கஸ்டாக வச்சுருங்க. அண்ட் இந்த 2026 உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்லபடியாகவும் இருக்க என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.